எடை குறைப்புக்கு உங்களுக்கு ஆப்பிள் நல்லதா வாழைப்பழம் நல்லதா அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நியூட்ரிஷன்ஸ் சத்து அதிகமா இருக்கக்கூடியது, சுவையானது, எளிதாக கிடைக்கக்கூடியது இது ரெண்டுமே தாங்க. ஆனா இது ரெண்டுல நம்ம எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல பனானா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல 105 கேலரிஸ் இருக்கு. இதே ஆப்பிள்ல 95 கேலரிஸ் இருக்கு. பனானால உங்களுக்கு 27 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு, இதுல 25 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு. பனானால 3 கிராம் ஃபைபர் இருக்கு, ஆப்பிள்ல உங்களுக்கு 4 கிராம் ஃபைபர் இருக்கு. ரெண்டுமே ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட. இதுல பனானா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பொட்டாசியம் உங்களுக்கு இருக்கு, விட்டமின் B6 இருக்கு. ஆப்பிள்ல உங்களுக்கு ஹை ஃபைபர் இருக்கு, வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அப்படின்றதுனால அளவுக்கு அதிகமா நீங்க சாப்பிட்றத ஆப்பிள் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரிங்க, எடை குறைப்புக்கு என்ன பண்றது? இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்? ரெண்டுமே பெஸ்ட் தாங்க. ஆனா நீங்க எந்த டைம்ல எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து. முதல்ல ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க மிட் மார்னிங் ஸ்நாக்கா சாப்பிடலாம், இல்ல மாலை நேரத்துல ஒரு ஸ்நாக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அன்ஹெல்தியான ஸ்நாக் எடுத்துக்கிறதுக்கு இது தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே வாழைப்பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்டோட சேர்ந்து சாப்பிடலாம், இல்ல ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க அதை ஒரு ஸ்நாக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாவும் இருக்கும், வெயிட் லாஸ் ஜேர்னிக்கும் இது ரொம்பவுமே உதவிகரமா இருக்கும். ஆப்பிளா வாழைப்பழமா? உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா, அறிவோம் ஆரோக்கியம்.